இது வந்து ஒரு சிரியா நாட்டோட உள்நாட்டு போர் இல்லைங்க. இது ஒரு சிறிய நடிகர் சங்கத்தோட தேர்தல் தான், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் மிக குறைந்த விழுக்காடு யார் இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம நடிகர்கள் தான் இருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக அடிக்கடி நடக்கிற ரெகுலராக நடந்துட்டுருக்கிற ஒரு தேர்தல் தான். இந்த முறை இதில் 2 அணிகள் பிரிந்ததுனால இவ்வளோ பரபரப்பு ஏற்பட்டிருக்கு, அவ்வளோதான். ஆனால் 2 அணியை சேர்ந்தவர்களும் ரொம்ப நல்லவங்க, நிறைய செய்திருக்காங்க. இனிமேல் வரப்போகிறவங்க யூத் டீம், அவங்களும் செய்வாங்கன்னு நம்பிக்கையில் அவங்களும் நிற்கிறாங்க. ஸோ இது ஒரு ஜனநாயக அடிப்படையில் எடுத்துக்கிட்டு நம்ம ஓட்டு போடுவோம். யார் வந்தாலும் மாற்று அணி தான், எதிர் அணின்னு இதில் எதுவும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது. இது ஒரு மாற்று அணி உருவாகலாம், அவ்வளோதான். பட் வாட் எவர் இட் இஸ், யார் வந்தாலும் அவங்க வந்து நடிகர் சங்கத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் மற்ற எல்லா கலைஞர்களுக்கும் நல்லது செய்கிற அமைப்பாக இது இருக்கணுன்றதான் எல்லாருடைய ஆசை, வேற ஒன்று. அதாவது இப்போ வந்து சங்கத்தோட பெயர் மாற்ற விவகாரத்தில் வந்து கமல் மற்றும் ரஜினி வந்து இருவேறுபட்ட கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்கள் வந்து உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? எந்த கருத்து உங்களுக்கு தெரியும்? அதாவது பேர் வைக்கிறத பழைய நாகேஷ் ஜோக்கு உண்டு, நாய்க்குட்டிக்கு பேர் வைக்கிறது பெருசு இல்லை, சோறு வைக்கிறது தான் மெயின்பாங்க. அதனால பேர் என்ன வேணாலும் வச்சுக்கிட்டோம், அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் நடிகர்களுக்கும் அந்த கலைஞர்கள் குடும்பத்துக்கும் நல்லது நடக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பேர் வைக்கிறதுனால ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. தேங்க்யூ.